ஹலோ ஃபுடீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 பெரிய வெங்காயம், இல்லாட்டினா 20 சின்ன வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி 5, 10 பல் பூண்டு, சின்ன தேங்காய் எடுத்து அதில் ஹாஃப் எடுத்துக்கோங்க. பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி ஜீரகம், மிளகு, வரமிளகாய் போட்டு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி எடுத்துருங்க. அடுத்ததாக தக்காளி போட்டுக்கோங்க. அதில் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு நல்லா வதங்கட்டுங்க. அடுத்ததாக சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதை கம்ப்ளீட்டாக கூலானோன்னு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம், கடுகு போட்டுக்கோங்க. இடித்து வச்சுருக்க பூண்டு நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோட தக்காளி போட்டு வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஊற்றி அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதாங்க, தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும். இதை சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.